ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான காலிஃப்ளவர் பேன்கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பேன்கேக்குக்கு செய்ய தேவைப்பட போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 முட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நான் அளவு எதுவும் உங்களுக்கு சொல்லலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன க்யூட்டான ஒரு காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கீரை. இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவரை நல்ல சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நல்லா கொரன்னு ரவை மாதிரி வர மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சாச்சு. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை சேர்த்துப்போம். கீரை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எப்போவுமே கொத்தமல்லி கண்டிப்பாக போடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் இதை நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். காலிஃப்ளவரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சர் தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதனால் நம்ம தண்ணி பார்த்து ஊற்றிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல உங்களுக்கு பேன்கேக் செய்யறதுக்கு நல்ல அந்த ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம முட்டை யூஸ் பண்ணுறோம். பொதுவாக காலிஃப்ளவரும் முட்டையும் ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி வெட்டாயிடும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பொதுவாக நீங்கள் பேன்கேக் செஞ்சிங்கன்னா அந்த பேட்டர் நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்கும் பாருங்கள், ரொம்ப தின்னாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸும் சேர்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இவ்வளோ தான் நம்ம மசாலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவும் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கோதுமை மாவையும் தண்ணியும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அதிகமாக கோதுமை மாவு போட்டுட்டிங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றுற மாதிரி ஆகிடும், உங்களுக்கு அளவு அதிகமாகிடும். ஸோ டேஸ்ட் காலிஃப்ளவர் டேஸ்ட் குறைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான அந்த அளவு வரும். ஒரு வாட்டியும் நீங்கள் கோதுமை மாவு போடும்போது நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த டைம் திருப்பி கோதுமை மாவு போடுங்க. ஒரே நேரம் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நல்லா இப்போ இதை ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் கோதுமை மாவும் ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நிறைய மாவு இருக்கக்கூடாது, காலிஃப்ளவரும் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ மாவு ரெடியாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பேட்டரு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேன்கேக் செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர், நெய் இல்லைனா நம்ம நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பட்டர், நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி ஒரு கிரில் பேன் நான் வச்சுருக்கேன். இது ஃப்ளாட்டாக இருக்கனால எனக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் இதில் போட்டுக்கிறேன். ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி பேன் கேக்கு, இந்த மாதிரி இங்கிலீஷ் டைப் ஆஃப் ஃபுட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. அதனால ஒரே ஒரு கரண்டி எடுத்து இப்படி வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். சும்மா இப்படி வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்ஸ்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு கரண்டி எடுத்து
இப்படி வச்சு லைட்டாக அழுத்தினாலே போதும். ஸோ நல்லா வந்து இது ஈவனாக சூப்பராக குக் ஆகணும், அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. காலிஃப்ளவர் வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஒன் ஆஃப் த ரெசிபிஸ் இது. எனக்கு டப்புன்னு தோணுச்சு ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு, அதனால அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மயோனைஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கும் கிட்ஸுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்கு. மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ராவாக இருக்குது, எதுவும் ஃபுல்லாக குக் ஆகலை. அதனால இது ஒரு பக்கம் குக் ஆன பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மயோனைஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கும் கிட்ஸுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்கு. மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ராவாக இருக்குது, எதுவும் ஃபுல்லாக குக் ஆகலை. அதனால இது ஒரு பக்கம் குக் ஆன பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுருவோம். ஐயோ வெளில போதும். ஓகே, ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கேக் மாதிரியே இருக்கும், பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதோட கலர் எல்லாத்தையும் இப்படி திருப்பிடுவோம். திருப்பும் போது கொஞ்சம் கவனமாக திருப்புங்க. நான் வீடியோவை பார்த்துட்டே திருப்பினால எனக்கு கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகுது. ஓகே, பியூட்டிஃபுல். பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பேன்கேக் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே இந்த ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு பர்ஃபெக்டான கீட்டோ ரெசிபியே கூட. நீங்கள் கீட்டோ டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். மேபி நீங்கள் கோதுமை மாவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கீட்டோ டயட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம சூப்பராக பேன்கேக் செஞ்சு முடிச்சிருவோம். பியூட்டிஃபுல்லாக நம்மளோட காலிஃப்ளவர் பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மயோனைஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப்பே போதும், ரொம்பவே பர்ஃபெக்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய சூப்பரான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.